வால்மீகி என்பவர் யார்? ராமனிடத்திலே பக்தியுடையவர். அவர் ராமாயணத்தை இயற்றினார். இங்கதான் நீங்க கவனமாக கேட்க வேண்டும். வியாசர் என்பவர் யார்னா, வியாசர் சாட்சாத்து நாராயணனுடைய அவதாரமாக குலாவப்படுகிறவர். வேதவியாசோ பகவான் ரிஷின்னு சொல்லுகிறோம். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவேன்னு கொண்டாடுகிறோம். நன்னா கேட்டுக்கோங்கோ. வால்மீகி ராமனிடத்திலே பக்தி பூண்ட ஒரு பக்தர். அவர் ராமாயணத்தை இயற்றி இருக்கிறார். வேதவியாசர் சாட்சாத்து நாராயணனுடைய அவதாரமாகவே கொண்டாடப்படுகிறவர். அவர் மகாபாரதம் இயற்றி இருக்கிறார். அப்படி இருந்தும் கூட ஒரு பக்தர் இயற்றிய ஸ்ரீராமாயணத்துக்குத்தான் பெருமை. அதை எப்படி தெரிந்து கொள்ளலாம்னால், மகாபாரதத்தை எழுதி முடிச்சாரா வேதவியாசர், அவர் எத்தனை சந்தோஷத்தோடே இருக்க வேண்டும். இன்னைக்கெல்லாம் பாருங்க, ஏதாவது சின்னதா ஒரு காரியம் செய்தால் கூட அதை உடனே வெளியில போய் எப்படி அதை பிரகடனப்படுத்துவது, எல்லாருக்கும் எப்படி எடுத்து சொல்லுவது. ஒரு பொருளை தயாரித்திருக்கிறார்கள்னு சொன்னால், அதை சந்தையிலே விற்க வேண்டும்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு அறிமுக விழா நடத்துகிறார்கள். அதற்குன்னு பல விளம்பரங்களை செய்கிறார்கள். ஆங்காங்கே விளம்பர பலகைகளை எல்லாம் நிறுவுகிறார்கள். எத்தனை செய்ய வேண்டியிருக்கு. மகாபாரதத்தை எழுதினாரா, எழுதிட்டு சோகமே வடிவெடுத்தவரா உட்கார்ந்திருந்தார். வேதவியாசர் திருமுக மண்டலம் சுலபமா சொன்னா அவர் மூஞ்சியே நன்னாள் அப்படி உட்கார்ந்திருந்தார். கவலையுற்றிருந்தார். எதனாலே கவலைன்னா, அவர் சொல்றார், நாராயணனுடைய கதையை சொல்றேன்னு தான் ஆரம்பிச்சேன், ஆனா எங்கெங்கேயோ போயிட்டேன் போல் இருக்கு. நாராயண கதைங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. பகவானை பத்தி பேசணும்னு ஆரம்பிச்சேன், தேவையில்லாத பல விஷயங்களை பேசியிருக்கேன் போல் இருக்கு. அப்பத்தான் பக்கத்திலே நாரதர் வருகிறார். அந்த நாரதர் சொல்லுகிறார், சுவாமி, நீர் தேவையில்லாததெல்லாம் பேசவே இல்லை. தர்ம அர்த்த காமங்களை பத்தி நன்னாத்தான் சொல்லியிருக்கீர். ஆனா முக்கியமா எவனை பற்றி அதிகம் பேச வேண்டுமோ அவனை பத்தி பேசலேங்கிற குறைதான் இந்த பாரதத்துக்கு உண்டு அப்படின்னு போட்டு உடைச்சுட்டார் விஷயத்தை. யதா தர்மாதயச்சார்த்தாக முனிவர்யானு கீர்த்திதாக ந ததா வாசுதேவஸ்ய மகிமாஹ்யனுவர்ணிதா. பாரதம் இயத்திட்டு கவலையுத்திருக்கிற வியாசரிடத்திலே நாரதர் இந்த விஷயத்தை சொல்லுகிறார். அப்ப கவலை எப்படி போக்கிக்கிறது? வியாசர் கேட்டார். பாகவதம் இயத்தும், கண்ணனுடைய பெருமைகளை பேசும், கவலையெல்லாம் போய்விடும் அப்படிங்கிறார்.